அன்பான பன்முக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 732. அப்பத்தி 1732 பார்ட் 732. நாங்களே படிக்க போகிற பாடம் வந்து லே ப்ரொனோம் டொனிக், நேட்டியாண்ட மிகுதி. லே ப்ரொனோம் டொனிக். ஓகே, பிரதி பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று வந்து 4 கேள்விகள் கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி வந்து மூவாண்டா என்ன, எனது, என்னுடைய, நான், அது சதைப்போம். உங்களுடைய அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இரண்டாவது வந்து லூயி என்றா அவனுடைய, அவருடைய, அவர் அப்படின்ற கருத்துக்கு வரும். மூன்றாவது துவாண்டா உனது, உன்னுடைய எல்லாம் வரும். துவாண்டைக்கு நீ என்ற கருத்தும் வரும். ஓகே, துவா. அடுத்த நான்காவது வந்து வு என்றா நீங்கள். இப்போ துவாண்டைக்க ஒருமை, வு என்றைக்க பன்மைக்குள்ள அது வருது. ஓகேயா, ஏன்னா அந்த ஒருமை பன்மை தான் நீங்கள் இது. அதுக்காக தான் நான் நேற்று உங்களுக்கு அதில் சொல்லித்தரக்குள்ளேயே பஸ்ஸாங்குள்ளேயே ப்ளூரியல் என்று போட்டு தந்தேன். ஓகே, அது சரியாக எழுதினான். இப்போ நீங்கள் சாங்குலியன்னா இப்போ மூவாண்டைக்க நூ என்ன, நான், நாங்கள், நீ, நீங்கள், அவர், அவர்கள், என்ன, அவள், அவள்கள். ஓகேயா, அப்போ அதுக்காக தான் இதை நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல. சாங்குலியே ப்ளூரியல், ஒருமை பன்மை. சரி, இந்த 4 கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், செல்வி அவர்கள், பத்மினி அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு வந்து ப்ரொனோம் சுஜே, ப்ரொனோம் டொனிக், அதாவது வந்து இப்போ பெயர் சொல், என்ன பெயர் சொல்லுக்கு இது வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். நேற்று வந்து நாங்கள் ப்ரொனோம் டொனிக் என்னென்னு பார்த்தோம். நாங்கள் எது ப்ரொனோம் டொனிக், அதில் எது சாங்குலியே, எது ப்ளூரியல் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது ப்ரொனோம் சுஜி என்றால் எந்த பெயர் சொல்லுக்கு எந்த ப்ரொனோம் டொனிக் வரும், எந்த பிரதி பெயர் வரும் என்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். ஜ, சு, இல், எல், நு, வு, இ, எல். அப்போ இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜ என்றா நான், டு என்றா நீ, இல் என்றா அவன், எல் என்றா அவள், நு என்றா நாங்கள், வு என்றா நீங்கள், இ என்றா அவர்கள், எல் என்றா அவள்கள். சரியா, அப்போ அதையே இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த ப்ரொனோம் டொனிக்கோட பார்க்க போகிறோம். இப்போ ஜ அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் முவா, எனது, என்னுடைய, எனக்கு. ஓகே, டு, துவா, இல், லூய். ஓகே, எல், எல், நு, நு, வு, வு, இ, இ, எல், எல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல், நு, வு இதுக்கு ஷோன்ஸ்பா, அது வந்து மாறாது என்ன. ஆக ஜு, டு, இல், அடுத்தது இந்த இ, அதை வந்து இல் ப்ளூரல் தான் நீங்கள் இஆ வருது. ஓகேயா, அப்போ இங்கே வந்து நீங்கள் இதைத்தான் கவனிக்கணும். இப்போ இந்த சூஜைக்கு இன்ன ப்ரொனோம் டொனிக், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ இவெல்லாம் படிச்சிட்டோம், இதை நாங்கள் எப்படி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறேன்டா எப்படி நாங்கள் இதை வச்சு ஒரு வசனம் எழுத போகிறோம், அல்லது இது எந்த வசனத்துக்குள்ளே இது வந்து வரப்போகுது. qu'on utilise ton pronom tonique, பிரதிப்பெயர்களை எப்போது பயன்படுத்தும். கோண்டா எப்போது. ஓகேயா, கோண்டா எப்போது, உட்டிலீஸண்டா பயன்படுத்துதல். அப்போ நாங்கள் அந்த ப்ரொனோம் டொனிக்கை எப்போ பயன்படுத்த வேணும், எப்படி பயன்படுத்துகிற அதில் தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா கோலு ப்ரொனோம் ஏ செல். அதாவது வந்து பிரதிப்பெயர்கள் தனியாக வரும். செல் அப்படின்னு சொன்னால் தனியாக வர்றது. எப்போ அது தனியாக வரும் என்னதை பார்க்க போகிறோம். எப்போ அது தனியாக வருமெண்டா, இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க. கீ ஃபேலு கேத்தோ, யார் கேக் செய்தது. முவா, ஜஸ்ட் முவா.
முவா இப்போ இங்கே வந்துட்டுது. இப்போ நான் ஜு அப்படின்னு சொல்ல மாட்டோம், முவான்னு தான் சொல்லுவோம். ஓகேயா? அப்போ நான் என்று இதை சொல்லாமல் நான் இங்கே நான் என்று தான் இது வரப்போகுது. ஆனால் இங்கே முவான்ற சொல்லோட வரப்போகுது. இப்போ விளங்கிட்டுதா? அப்போ நீங்கள் இங்கே யோசிக்கக்கூடாது ஜு நான் அப்படி யோசிக்கக்கூடாது. இங்கே முவா நான், அதுக்காக தான் இந்த பிரதி பெயர். ஓகேயா? இப்போ அடுத்தது பார்ப்போம். Qui fait le devoir? Devoir என்றா ஹோம்ஒர்க். Qui fait le devoir? இப்போ ஒரு டீச்சர் கேட்குறா, அதில் ஒரு மாஸ்டர் கேட்கணுமெண்டா அதை உடனே அதில் ஒரு பிள்ளை சொல்லும் முவா 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 சி முவா முவா அப்படின்னு சொல்லிவிடும். அப்போ ஜஸ்ட் முவா நான் செய்துட்டேன், நான் செய்தேன் என்ற மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஒரு செல்லுன்னா தனியாக வரும். ஓகேயா? சரி, நான் இதோட இதை நிப்பாட்டிக்கொள்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய பாடம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அப்போ இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் பாடமாக்க வேண்டியது முவா துவா லுய் எல் நூ வு எல். ஓகேயா? அதை மாதிரி தான் முதலே சொன்னார். இப்போ இதுகள் மாற்றம் அடையாது. சில சொற்கள் கட்டாயம் உங்களுக்கு மாற்றம் அடையும். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி அதுதான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறேன். இப்போ ப்ரொனோம் சூஜேல இல் என்றது எப்படி ப்ரொனோம் தொனிக்கு வரும், அதே மாதிரி ப்ரொனோம் சூஜேல துவா என்றது எப்படி ப்ரொனோம் தொனிக்கு வரும். மூன்றாவது கேள்வி ஜு என்றது எப்படி ப்ரொனோம் தொனிக்கு வரும். நாலாவது என்றது எப்படி ப்ரொனோம் தொனிக்கு வரும். சரி, திருப்பி பார்ப்போம். ஜு டு இல் இந்த நான்கும் எப்படி ப்ரொனோம் தொனிக்காக வரும். இதுதான் இன்றைக்கு கேள்வி. ஓகேயா? சரி, பார்க்கலாம். உங்கள் எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வா சூஸ் போன்ஜோக்னே. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.